இந்த ஒரு வார்த்தைக்காகவே இனிமேல் இந்த மண்ணுலகத்து வாழ தகுதியற்ற வண்ணி எண்ணற்ற அசுரர்களுக்கு தலைவனாக வாழ்ந்தவன் நீ அரசாட்சி செய்வான் என்று எதிர்பார்த்து எப்பொழுது அம்மையானவர்கள் இப்படி பேசினாயோ இன்றோடு உனக்கு கிடைக்கிறார் ரத்னாபுரி கோட்டையால இந்த மாதாவுக்கும் தேவர்களுக்கும் நெடு நாளான பகை அந்த பகையாகப்பட்டது இன்றைய திருமணம் என்றால் அது உன்னை கொண்டு குவித்தால் மட்டுமே முடியும். தற்போது யாரும் உன்னை விட போக முடியாது. அதே மாதாவை தண்ணி கொடுப்பா தண்ணி கொடு. நேரத்துல எங்கப்பா போயிருக்கீங்க வந்து நிக்காத. அதுதான் கையில் இருந்த கையினாரு வெளியில் கையில் இருக்க மாட்டாங்க. எதற்குமே உதவாத அந்த சாம்பலில் பிறந்தவன். அப்படி இருக்கின்ற சமயத்தில் அவ யாரு? அவ உன்னுடைய தாய். உன்னுடைய தாயை நான் கன்னத்தில் அறைவேன் என்பதற்காக இத்தனை கோபம் கொண்டாய் அல்லவா? அவள் என்ன உத்தமையாக இருந்திருந்தால் உனக்கு கோபம் வந்திருக்கலாம். அவள் பத்தினியாக இருந்தால் உனக்கு கோபம் வந்திருக்கலாம். ஆனால் அவளோ யார்? கேவலம் 5 நிமிட காம இச்சைக்காக தன் உடன் பிறந்த நெற்றி கண்ணையே பேர்த்து கொடுத்தவள் அவள். ஒரு பெண் இனத்திற்கே கேவல இழி தந்த செவிலியா. அது மட்டும் கிடையாது. நீ யாரு? கொஞ்சம் 4 பேர் மேல மேல கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையா பிடிங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா பிடிங்க. ஆனா கை எழுதுனா பார்த்து பிடிங்க. கேவலம் அந்த அல்ப சாம்பலில் பிறந்த தேவடியா பையன் நீ
அடைய போகின்ற எனக்கு சுடர்விட்டு எறிகிறேன். அதைக் கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் நீ அழிய பிறந்தவன். ஆகையால் ஆணவத்தால் சுடர்விட்டு எறிந்து கொண்டிருக்கிறாயா? என்னோடு என்னுடைய காலம் முடிய போகின்றது. ஏய் மாணவி, அந்த பலனால் பகை என்றே முடிந்தது பாரினில் உனக்கும் எனக்கும் பகை என்றே முடிந்தது பாரினில் உனக்கும் எனக்கும் சமரிக்கு அடைய மலையா அப்படி உருவாகாமல் இருக்கிறது என்றால் அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உதிரத்தையும் நானே புசித்து விட்டால் இந்த உலகத்தில் மறுபடியும் ஒரு இவனை போல அரைக்கிற உருவாக மாட்டான். அப்படி என்றால் அன்னையானவர் உரைத்ததை செய்து முடிக்க வேண்டும் என்றால் நான் உதிரத்தை புசிக்க வேண்டும். அதற்கு முன்னதாக உதிரத்தை தொட வேண்டும் என்றால் இந்த வன்னியனுக்கு சொந்தமான இந்த பூனலை இனி முதல் கொண்டு அழியாமல் என்னுடைய உடலை விட்டு அகற்றுகின்றேன். களத்தில் இருக்கும் அம்மனின் காப்பை தற்போது அகற்றிவிட்டு அந்த வாதாபியை கொண்டு வைக்கின்றேன். அழைக்க வேண்டும் என்று எனக்கு சொந்தமான பூனலையும் உடலை விட்டு அகற்றிவிட்டேன். அம்மனின் காப்பையும் அகற்றிவிட்டு தற்போதே ஒரு தந்திரம் நிறைந்த குள்ளநரியாக உருமாறி வருகின்றேன். உன்னை அழைக்கின்றேன். இந்த பூணூலாகப்பட்டது இங்கே இருக்கின்றது. இன்று முதல் இந்த பூணூலாகப்பட்டது எனக்கே சொந்தம். இந்த மலைக்குள்ளே ஆழமான பகுதியிலே சென்று மறைந்து விட்டான் அல்லவா அந்த வாதாபி. தற்போதைய அன்னை விரைந்து விரைவே இதோ தந்திரம் நிறைந்த குள்ளநரியாக உருமாறுகின்றேன். அப்படி உருமாறி குள்ளநரியின் மாலை அந்த மலைக்குள்ளே விட்டால் அந்த மாலை தன்னுடைய கொடுக்கினால் பிடித்துக் கொண்டு அந்த வாதாபி மேலே வருவான். அப்போது அவனுடைய உடலில் இருந்து ஒரு தொட்டு உதிரம் கூட இந்த பூமியிலே விழாமல் முழுமையான உதிரத்தையும் நானே பருகின்றேன். அடே வாதாபி, தற்போது வருகின்றேன் குள்ளநரியாக உருமாறி. அன்று நான் இந்த வாதாபை எப்படி அளித்தேன்? அவனுடைய உடலில் ஒரு சொட்டு உதிரம் கூட இல்லாமல் அவனுடைய உடலில் இருந்து வன்னியன் பதகி அவனை கொன்றதால் தான் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதனுடைய உடலிலே உதிரம் இருக்குமா? இன்றைக்கும் நண்டை பிடித்து பார்த்தால் அந்த நண்டுல மட்டும் ரத்தமே இருக்கலாம். அதுதான் எவற்றால் வந்ததென்றால் இந்த வாதாபி நண்டாட்டு மாறியதால் அவனுடைய உடலில் இருந்த முழு உதிரத்தை மன்னியன் பருகி இந்த வாதாபியை கொன்றதன் காரணத்தால் தான் இன்றைக்கும் நண்டின் உடலில் மட்டும் உதிரம் என்பதே இருக்கலாம். இரண்டாலும் வாதாபியை கொண்டு குவித்து விட்டேன். இப்போதை சென்று என்னுடைய அன்னை உமையவள் அந்த காமாட்சி அம்மனை பார்க்க அவர் செத்துறாருல அது வருது.
இருந்துக்குது. என் புருஷனை